அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து கவன ஈர்ப்பு. மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு ஜி கே மணி, திரு ஏ கே செல்வராஜ், திரு அம்மன் கே அர்ச்சுனன், முனைவர் பொள்ளாச்சி வி ஜெயராமன், திரு கே ஆர் ஜெயராம், திரு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, திரு பொன் ஜெயசீலன், திரு பி ஆர் ஜி அருண்குமார், திரு எஸ் பி வேலுமணி, திரு கே பி முனுசாமி, திரு கே ஏ செங்கோட்டையன், திரு கடம்பூர் ராஜு, திரு ஆர் பி உதயகுமார், திரு ப தனபால், திரு கே பி அன்பழகன், திரு பண்டாரி, திரு மு ஜெகன்மூர்த்தி, திரு ரூபி ஆர் மனோகரன், திரு ஜே ஜி பிரின்ஸ், டாக்டர் சி சதன் திருமலைக்குமார், திரு கு சின்னப்பா, திரு மு பூமிநாதன், டாக்டர் ARR ரகுமான் மற்றும் திரு தி வேல்முருகன் ஆகியோரில் ஒருவர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவர். மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அந்த நிகழ்ச்சி நிரலில் இருக்கிறது மட்டும் தமிழக அரசிற்கும் மாண்புமிகு வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி. சுருக்கமா 2 லைன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை படித்து பார்த்தேன். அந்த விவர அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது, யானைகள் பொதுமக்கள் வசிப்பிடங்களுக்கு வருவதை தடுப்பது, உயிரினங்களை பாதுகாப்பது போன்ற பெரிய நீண்ட நெடிய அறிக்கை இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எங்கள் பென்னாகரம் தொகுதி பகுதி, பாலக்கோடு, தேன்கனிக்கோட்டை, தளி, இப்படி தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், அதே போல ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, அப்படி கன்னியாகுமரி வரையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகள், இன்னும் பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக யானைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அது தமிழ்நாடு முழுவதும் ஊருக்குள்ளே வந்து விடுகிறது. யானைகள், காட்டுப்பன்றிகள், சிறுத்தைகள், இன்னும் சொல்ல போனால் இங்கே எலிகள் எல்லாம் கூட, மயில்கள் வருகிறது. மயில் வந்துச்சுன்னா கடலை அப்படியே பறிச்சுறது, செடி மட்டும் இருக்குது, நெல் பயிரெல்லாம் பண்ணிடுது. காட்டு பன்றி எவ்வளவு தூரம் வருதுன்னே சொல்ல முடியாது. இரவு நேரங்களில் வந்து கிழங்குகள் உள்ளிட்ட எல்லா பயிர்களையும் சேதம் அடைச்சிடுது. யானைகள் வந்ததுன்னா கரும்பு, வாழை தோட்டங்கள் எல்லாம் நாசமாயிடுது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு அரசின் சார்பிலே புதைக்குழிகள், எல்லையோர பகுதியில், வனங்களை எல்லையோர பகுதியில் புதைக்குழிகள் வெட்டப்படுவது, இரும்பு கம்பி வட வேலி அமைப்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கூட வனத்துறை அதிகாரிகளிடத்தில் பேசினோம். அரசிடம் துறையில பல்வேறு அதிகாரிகளிடத்தில் பேசுகிற நேரத்தில் அவர்கள் இது ஏற்புடையதல்ல என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஒரு தீர்வாக சொல்லப்படுவது, தொங்கும் சூரிய ஒளி மின்வேலி தான் இதுக்கு சாத்தியப்படும் என்று அரசின் சார்பில் சொல்லப்படுகிறது. இதை வரவேற்கிறோம். ஆகவே வனங்களை ஒட்டி இருக்கிற எல்லையோர பகுதிகளில் கட்டாயம் இந்த தொங்கும் சூரிய ஒளி மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் முடிச்சுறேன், யானைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுன்னு சொன்னாங்க. இங்க பெண்ணாகரம் தொகுதியில் கூட 1/4/2024 கூத்தப்பாடி பகுதியில் அங்கே ஒருத்தர் இறந்துட்டார். அவர் பேரு பெரிய பள்ளம் இடத்துல மாதையன், அப்பா பேரு குழந்தை, இறந்து நிவாரண வழங்கல். இப்படி நிறைய இடங்கள்ல யானைகள் பாதுகாப்பு இருக்கு. அதனால விவசாயிகள் இன்னைக்கு சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க. மழையால் பாதிப்பு, வறட்சியால் பாதிப்பு, இப்படி வனவிலங்குகளால் பாதிப்பு ஏற்பட இந்த சூழலில் இதை தடுத்து நிறுத்துவதற்கு அரசு திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் யானைகளாக இருந்தாலும் சரி, காட்டுப்பன்றியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கூட அங்கே பயிர்கள் சேதம் என்று சொன்னால் உடனடியாக விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று என்னுடைய சார்பில் மட்டுமல்ல, பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.